இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் வேறு யாரும் இல்லை. அப்பா அம்மா 2 பேர் மட்டும் தான் தனியாக இருந்து பார்த்துக்கணும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இவங்க 2 பேருக்குமே இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் சரி சமாளிக்கவே முடியல. நைட்டெல்லாம் வந்து தூக்கமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சரியான சாப்பாடும் சமைக்க முடியல. அது மாதிரி தான் வந்து இப்போ பால் கலக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. குழந்தையோட அப்பா நைட்டெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அதனால பால் பவுடர் தண்ணியில் கலந்து பாலை எடுத்துட்டு போகாம இப்போ இவர் வந்து அந்த பால் பவுடர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. எப்பவுமே குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க பழக்கம் இருக்கு. அதனால குழந்தை வந்து எங்க இருக்கு அப்படின்ட்டு கூட தெரியாம இப்ப பழக்கத்திலேயே வந்துட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. பார்த்தா அந்த குழந்தை வந்து கடைசியில கீழே தான் உட்காந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரும் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ல எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், எந்த ஊர்ல என்ன நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் போயிட்டு எந்த வெப்சைட்ல வந்து டைப்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இவரும் வந்து ஆஃபர்ல இருக்க டைப்பரை வாங்கிட்டு வந்திருப்பாரு. பார்த்தா 2 சைஸ் ஜாஸ்தியா வாங்கிட்டு வந்திருப்பாரு. மறுபடியும் அதுக்கும் சண்டை வரப்போதா அப்படின்ட்டு அவரும் அதை மாத்திரலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு ஓடுவாரு. ஒவ்வொரு ஆன்லைன் வெப்சைட்ஸா பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் இந்த வெப்சைட்ல வாங்கலாம், இது வந்து ஆஃபர்ல இருக்கு அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பால் பவுடர் எங்க கம்மியா இருக்கும், டைப்பர் எங்க கம்மியா இருக்கும் தேடுற நிலைமை வந்திருக்கு. நைட் எல்லாம் இந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. இப்போ அவங்க அம்மாவால சுத்தமா சமாளிக்கவே முடியல. அதனால தயவு செஞ்சு குழந்தைய வந்துட்டு எங்கேயாச்சும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. மறுபடியும் நடுராத்திரியில எந்திரிச்சு பார்த்தா இப்போ வந்து குழந்தையும் காணும், ஹஸ்பண்டையும் காணும். குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் குழந்தைய காணும். இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஒருவேளை நம்ம தூங்கிட்டு இருந்த டைம்ல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன்ல ஃபோன் பண்ணிருப்பாங்க. பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் ஏதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேக் சீட்ல குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கும். இந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக நான் மொத்தமா 2 மணி நேரம் ஊர் சுத்தி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. தயவு செஞ்சு சத்தம் போட்டு மட்டும் எழுப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனா போக போக வந்து பேரண்ட்ஹுட்டே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறது, குழந்தைக்கு நேல்ஸ் கட் பண்ணி விடுறது, சாப்பாடு ஊட்டுறது அப்படின்ட்டு வேலைங்களும் ரொம்ப பிரிச்சு தான் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையை செய்வாங்க. கடைசியில் அந்த குழந்தை இப்படி பார்த்து சிரிக்கும் போது எல்லாமே வர்த்து தான் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ பேரண்ட்ஹுட்டை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.